ஸோ இதில் நாங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ண 1 or 2 years பார்த்தீங்கன்னா ரொம்ப சங்கடமாக இருக்கும். சில செய்திகள் நாங்கள் ரொம்ப பெருமையாக இன்றைக்கி ஒரு இதை பற்றி பேசிகிட்டு இருப்போம். திடீர்னு ஒரு மாணவன் ஒரு ஆசிரியர் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, இல்லைன்னா ஒரு டீச்சர் வந்து ஒரு பையன் இப்படி அடிச்சிட்டாங்க, இப்படி வந்து மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரியான ஒரு போதை பழக்கத்தில் வந்து இப்படி ஒரு வீடியோ வருது. ஸோ இதெல்லாம் பார்க்க அவ்வளோ சங்கடமாக இருக்குது. நம்ம வந்து ஒரு டெவலப்மெண்ட் ஓரியன்டாக போயிட்டே இருக்கும்போது திடீர்னு இப்படி இது சார்ந்து மக்கள் பேசுகிற மாதிரி போயிடுச்சு. அப்போ நான் கொண்டு வந்த டெவலப்மெண்ட் அப்போ மக்கள் கண்ணுக்கு தெரியாதோ, இப்போ அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் தம்பி, முதல்ல இதை சரி பண்ண அப்படி வந்துடுவாங்களோ. சரி, அப்போ எனக்கு இதுவும் கெட்டு போயிடக்கூடாது, இந்த பிள்ளைங்களும் கெட்டு போயிடக்கூடாது. ஸோ இது ஒரு பக்கம் நீங்கள் பண்ணிகிட்டே இருங்கன்னு சொல்லிட்டு உடனே இமீடியட்டாக அதை நாங்கள் அட்ரஸ் பண்ணுறோம். அப்போ சரி, இந்த ப்ரைவேட் ஸ்கூல் சார்ந்து ஆனுவல் டே நடக்குது, ஸ்போர்ட்ஸ் டே நடக்குது, நான் கலந்துக்கிறேன், பயங்கர கிராண்டாக பண்ணுறாங்க. திடீர்னு பார்த்தா ஹவுசஸ் வருது, இது ப்ளூ ஹவுஸ், ரெட் ஹவுஸ், க்ரீன் ஹவுஸ், அவங்க தனியாக அவங்க அந்த பிள்ளைங்க அந்த ஓனர்ஷிப் எடுத்துக்குது. அதுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் தான் வந்து ஹெட்டாக இருக்காங்க, அதுக்கு ஒரு டீச்சர் வந்து இன்சார்ஜாக இருக்கிறாங்க. அந்த குழந்தை எப்படியாச்சும் என் ஹவுஸ் ஜெயிச்சாகணும், நான் என் ஹவுஸ் நல்ல பேர் எடுக்கணும், என் ஹவுஸ் பெர்ஃபார்ம் பண்ணணும். சரி, இவங்களுக்குள்ளார இதை பிரிச்சுட்டாங்க. சரி, இதை ஏன் நம்ம வந்து நம்மளுடைய ஸ்கூலில் செய்யக்கூடாது? மகிழ் முற்றம் அப்படின்னு நாங்கள் ஒன்று உருவாக்கணும். இந்த மகிழ் முற்றத்தில் எப்படி அதை க்ரீன் ஹவுஸ், ரெட் ஹவுஸ், ப்ளூ ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறாங்களோ அதேமாதிரி நாங்கள் நெய்தல், மருதம், முல்லை, பாலை இந்த மாதிரி பிரிச்சுக்கிட்டோம். நாங்கள் இதில் ஒவ்வொருத்தரும் இந்த ஹவுஸ் கான்செப்டை கொண்டு வந்தோம். ஹவுஸ் கான்செப்ட் வரும்போது ஒரு ஸ்கூலில் ஹவுஸாக பிரிக்கும் பொழுது, அப்பா நீ வந்து குறிஞ்சியோட ஹெட், நீனு உன்னோட ஸ்கூல்ஸ் வந்து உன்னோட குரூப்புக்கு நீ தான் ஓனர்ஷிப், உனக்கு ஒரு இன்சார்ஜாக ஒரு டீச்சர் இருப்பாங்க. ஸோ டிசிப்ளின் சார்ந்து, மன்ற செயல்பாடுகள் சார்ந்து, விளையாட்டில் உங்களோட ஈடுபாடு சார்ந்து, உங்களோட தனித்திறமை சார்ந்து நீ தான் உங்கள் ஹவுஸ் தான் ஜெயிக்கணும். அந்த ஓனர்ஷிப் கொடுக்கும்போது அந்த பிள்ளைங்க வேறு எங்கேயும் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சி நாங்கள் ஃபஸ்ட்டே நாங்கள் செஞ்சுருக்கோம்.